யோசிச்சு பாருங்க, ஒரு மலையே கடவுளா வழிபடுறாங்க. அந்த மலைய வெறும் 14 கிலோமீட்டர் சுத்தி வந்தா நாம செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும், நாம என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்படி ஒரு இடம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம திருவண்ணாமலையோட ஆன்மீக இதயமா இருக்கிற அந்த அருணாச்சல கிரிவலத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதோட ரகசியங்கள், அதோட மகத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமாங்க? ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரியிலையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே மனசோட ஒரே பக்தியோட இந்த மலைய சுத்தி வராங்க. சும்மா ஒரு 14 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கூட்டம் வரணும்? இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க இந்த ஆன்மீக பயணத்தோட மர்மங்களை ஒவ்வொன்னா விளக்கி பார்க்கலாம். சரி, நம்ம தேடலை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல அந்த அக்னி மலையரோட புராண கதையிலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் நம்பிக்கையின் நடைன்னு சொல்றோமே, அந்த கிரிவலத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த புனித பாதையோட தெய்வீக காவலர்களை சந்திச்சு கார்த்திகை தீபம்ங்கிற அந்த பிரம்மாண்டமான ஒளி திருவிழாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஆயிரக்கணக்கான வருஷமா தொடரும் இந்த வழக்கம் இந்த மாடர்ன் உலகத்துல எப்படி இன்னமும் உயிர்ப்போட இருக்குங்கிறதையும் நாம பார்க்க போறோம். நாம கிருவலத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம சுத்தி வர்ற அந்த மலையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அருணாச்சலம்ங்கிறது வெறும் கல்லும் மண்ணும் நிறைஞ்ச ஒரு மலை கிடையாது. அது ஒரு உயிருள்ள தெய்வம். புராணங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வடிவமா நிக்கிற மாதிரி, சிவனே நேரடியா இருக்கிற ஒரு இடம். அருணாச்சலம், இந்த பேர்லயே அதோட சக்தி இருக்கு. அருணானா நெருப்பு மாதிரி பிரகாசமானது, அசலனா அசைக்க முடியாத மலை. ஆனா இது சாதாரண நெருப்பு இல்லைங்க, இது ஞான அக்னி. அதாவது நம்ம அறியாமையை எரிச்சு உண்மையான அறிவை கொடுக்கிற ஞானத்தோட நெருப்பு. இதனாலதான் அந்த காலத்துல இருந்த முனிவர்கள் எல்லாம் இந்த மலைய உலகத்தோட ஆன்மீக இதயம்னு கொண்டாடினாங்க. நம்ம இந்து மதத்துல ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, சிதம்பரத்தை பார்த்தா புண்ணியம், திருவாரூர்ல பறந்தா புண்ணியம், காசில இறந்தா புண்ணியம். ஆனா அருணாச்சலத்தை சும்மா நினைச்சாலே போதும், முக்தி நிச்சயம். இந்த உருவரி போதும், மத்த எல்லா புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்தும் அருணாச்சலம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்க. அதோட சக்தியை பாருங்க. அங்க போறது தரிசனம் பண்றது மட்டும் இல்ல, மனசால நினைச்சாலே போதும், நம்ம தலைவிதியே மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த புராண கதை ஒரு மிகப்பெரிய உண்மையா மாறுது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யார் பெரியவர்னு சண்டை வந்தப்போ சிவன் அடிமுடி காண முடியாத ஒரு நெருப்பு பிளம்பா தோன்றினார் இல்லையா? அந்த எல்லையே இல்லாத நெருப்பு தூண் தான் குளிர்ந்து இந்த பூமிக்கு அருள் கொடுக்கறதுக்காகவே இந்த அருணாச்சல மலையா உருவெடுத்து நிக்குதுன்னு ஐதீகம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பக்தர்கள் சுத்தி வர்றது ஒரு சாதாரண மலை இல்ல, சாட்சாத் சிவபெருமானே தான். மலையே சிவனா இருக்கிறதால அவரை வழிபடுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கவே முடியாது. இப்போ வாங்க இந்த பயணத்தோட மைய பகுதிக்குள்ள போலாம். அதாவது கிரிவலம்னு சொல்லப்படுற அந்த நம்பிக்கையின் நடை. கிரிவலம், இந்த வார்த்தையில 2 பகுதி இருக்கு. கிரினா மலை, வலம்னா சுற்றி வர்றது. ஆனா இது வெறும் உடம்பால செய்யற ஒரு பயிற்சி கிடையாது, இது ஒரு தியானம். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு மந்திரம் மாதிரி. உங்க கால்கள் மலைய சுத்தி வரும்போது உங்க மனசும் ஆன்மாவும் உங்க அகங்காரத்தை விட்டுட்டு அந்த இறைவனையே சுத்தி வர ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கை பாதையோட நீளம் சரியா 14 கிலோமீட்டருங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள், அதுவும் ஜாஸ்தியான பேர் செப்பு கூட போடாம வெறும் காலோட, சில சமயம் சுடுற தார் ரோட்டையும் சில சமயம் நடுராத்திரி குளிர்ல அந்த மண்ணையும் ஒரு பொருட்டாவே மதிக்காம இந்த தூரத்தை நடந்து கடக்குறாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கைப்படி அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிவனோட பாதத்துல வைக்கிற ஒரு பிரார்த்தனை. அப்போ எதுக்காக இத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க? அதுக்கு காரணம் இந்த 14 கிலோமீட்டர் நடை அவங்களுக்கு கொடுக்கறதா நம்பப்படுற பலன்கள் தான். இது நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை கழுவுது, குழப்பமா இருக்கிற மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது, மனசார கேட்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றுறது. எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை அடையறதுக்கான வழியை காட்டுது. நீங்க கிரிவலம் போகும்போது நீங்க தனியா நடக்கல. இந்த புனித பாதைங்கிறது வெறும் ரோடு மட்டும் இல்ல, இது 8 திசைகள்ல இருந்தும் அஷ்டதிக்கு பாலகர்கள்னு சொல்லப்படுற தெய்வீக காவலர்களால பாதுகாக்கப்படுற ஒரு சக்தி வாய்ந்த வளையம். ஆமாங்க, இந்த 14 கிலோமீட்டர் பாதையில 8 முக்கிய திசைகள்லயும் 8 சிவலிங்கங்கள் இருக்கு. இதத்தான் அஷ்டலிங்கங்கள்னு சொல்றாங்க. கிழக்கு திசைக்கு அதிபதியான இந்திரனுக்குரிய இந்திரலிங்கத்துல ஆரம்பிச்சு வடகிழக்கு திசைக்குரிய ஈசான லிங்கம் வரைக்கும் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தையும் ராசியையும் ஆட்சி செய்யுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த 8 லிங்கத்தையும் வணங்கிட்டு வர்றது அந்த கிருவல பயணத்தையே ஆன்மீக ரீதியா ஒரு முழுமையான அனுபவமா மாத்துது. பௌர்ணமிக்கு பௌர்ணமி லட்சக்கணக்கான பேர் கிருவலம் வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த ஒட்டுமொத்த பக்தியும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா வெடிக்கும். அந்த திருவிழா தான் தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய தீபத் திருவிழாவான கார்த்திகை தீபம்.
இந்த திருவிழா அருணாச்சலத்தோட பிறப்புக்கே காரணமான அந்த புராண நிகழ்வை, அதாவது சிவன் முடிவில்லாத ஜோதி பிழம்பா தோன்றியத கொண்டாடுற ஒரு விழா. இத திருவண்ணாமலையோட ஆன்மான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுதான் இங்க நடக்கிற மிக முக்கியமான, மிக பிரம்மாண்டமான திருவிழா. இந்த காட்சியை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த புராண கதையோட உச்சக்கட்டம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். மலையே ஒரு பெரிய அகல் விளக்கா மாறிடும். டன் கணக்குல நெய் ஊத்தி மலையோட உச்சியில ஏத்தப்படுற அந்த மகாதீபம் சிவபெருமானோட எல்லையில்லாத ஜோதி வடிவத்தை நமக்கு காட்டுது. அந்த ஒளி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறது மட்டும் இல்ல, அங்க கூடியிருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்களோட மனசுல இருக்கிற இருளையும் போக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம புராணங்கள், பழங்கால பாரம்பரியம்னு பார்த்தோம். இப்போ வாங்க, அந்த நம்பிக்கையோட நெருப்பு இந்த 21ஆம் நூற்றாண்டுல எவ்ளோ பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, சும்மா பிரமிச்சு போயிடுவீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மாசம் சுமார் 5 லட்சத்திலேருந்து 6 லட்சம் பக்தர்கள் இந்த 14 கிலோமீட்டரை சுத்தி வராங்க. டெக்னாலஜி உச்சத்துல இருக்கிற இந்த காலத்திலையும் இந்த பாரம்பரியத்தோட மேல மக்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு இதை விட பெரிய சாட்சி தேவையா? இந்த லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு மத்தியில இது மாதிரி மனச தொடுற தனிப்பட்ட நம்பிக்கை கதைகளும் நிறைய இருக்கு. குழந்தை வரம் வேண்டி கிரிவலம் வந்து குழந்தை பிறந்ததும் அந்த நன்றியை தெரிவிக்க குழந்தைய கரும்பு தொட்டியில சுமந்துட்டு வந்து மலைய சுத்துறது, இந்த புனித பயணம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்தான். ஆக அருணாச்சல கிரிவலங்கிறது வெறும் 14 கிலோமீட்டர் நடைப்பயணம் மட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் சுழல்றதோட ஒரு பிரதிபலிப்பு. அது ஒரு நடமாடும் தியானம். நம்பிக்கையால ஒன்னு சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சமூகம். ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு வட்ட பாதையில நடக்கிற இந்த சின்ன செயல் உண்மையான அமைதி வெளியிலிருந்து வராது, அது நமக்குள்ளதான் இருக்குன்னு நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. ஒருவேளை நம்மளோட உண்மையான பயணம் வெளியுலகத்தை சுத்தி வரதுல இல்லாம நம்மை நாமே சுத்தி வரதுல தான் தொடங்குதோ? என்ன நினைக்கிறீங்க? ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் போடக்கூடிய அத்துணை ஆன்மீக பதிவுகளும், புத்தகங்கள், ஜீவசமாதிகள், அகத்தியர் பற்றிய அனைத்து பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. வாழ்க வையகம், வாழ்க பாரதம்.